ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு கரை ஒட்டி இருக்கிற ரொம்பவே பழமையான பல சிறப்புகள் வாய்ந்த திருத்தலம் அதுதான் உத்தரகோசமங்கை. ரொம்ப நாளாகவே இந்த கோயிலுக்கு போகணுன்னுட்டு பிளான் பண்ணோங்க. ஆனால் சிவனோட உத்தரவு இல்லாமல் நம்ம இந்த கோயிலுக்கு வர முடியாதுன்றது சொல்கிறாங்க. அதனால் இப்போ சிவன் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாருங்க. அதனால் வந்துட்டோங்க கோயில். உள்ளே வந்ததும் ஒரு நிம்மதி பரவசம் வந்ததுங்க. வளாகம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயிலுங்க. இது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, மரகத நடராஜர் சிலை ஒரு மரகத கல்லால் செதுக்கப்பட்டதுங்க. நடராஜர் சிலையை ஆண்டுக்கு ஒரு முறை மார்கழி மாதம் ஆருத்ர தரிசனத்தில் தான் முழுசாக பார்க்க முடியுங்க. நாங்கள் போகும்போது சந்தன காப்பில் தான் இருந்தது. மற்ற நாட்களில் எப்பவுமே சந்தன காப்பில் தான் இருக்கும். சந்நிதிக்கு அப்புறம் நம்ம மூலவரான மங்களநாதர் சந்நிதி வந்திருக்கோம். சிவபெருமான் இங்கு சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரார். இவரை தரிசித்தாலே எல்லாம் மங்களமும் கூடி வரும் சொல்வாங்க. அப்படியே மங்களநாயகி அம்மன் சந்நிதிக்கு வந்தாச்சு. இங்கே இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்குங்க. தலவிருட்சம் இங்கு இழந்த மரம் தான் தலவிருட்சமாக இருக்கும். இந்த பல 1000 வருஷங்களுக்கு மேலே பழமையான மரங்க சொன்னாங்க. அங்கே இந்த மரத்து அடியில் அமர்ந்து நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணாக்கா பெரிய அமைதி கொடுக்குதுங்க.
வந்து மாணிக்க வாசகர் அவங்களோட சன்னதிங்க. இங்கே இன்னும் ஒரு பெரிய வந்து ஸ்தல வரலாறு என்னன்னாக்கா, ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் வந்து இங்கே கல்யாணம் நடந்ததாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா முதல் சிவனோட இடம் வந்து இந்த உத்தரகோசமங்கை தாங்க. ரொம்ப பெருமை வாய்ந்த இது. எங்கே போனாலும் வந்து நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். முதல் சிவன் கோவில் எதுன்னாக்கா இந்த உத்தரகோசமங்கை தான். கோவில் வந்து நவகிரகம் தோன்றாததுக்கு முன்னாடியே தோன்றிய கோயிலுங்க இது. இது மெயின் என்ட்ரன்ஸில் உள்ள நடராஜருங்க. இதோட நம்ம உத்தரகோசமங்கை வந்து முடிஞ்சதுங்க. பக்கத்துலேயே இருக்கிற வாராகி அம்மன் கோயிலுக்கு பார்க்கலாம் வாங்க. இங்கே உத்தரகோசமங்கையிலிருந்தேங்க ஒரு பெரிய கேட் இருக்குது. அதை இந்த கோயில் வந்துடும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில். இங்கே வந்து வாராகி அம்மன் வந்து சுயம்புவாக வந்து இங்கே வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, மஞ்சள் வந்து நம்மளே வாங்கி அம்மியில் அரைச்சி அம்மாவோட பாதத்தில் வச்சு தராங்க. நிறைய அம்மிங்க இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்க வேண்டுதலில் வந்து நிறைவேறணுன்றதுக்காக மஞ்சள் வாங்கி அரைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் என் சிஸ்டருங்களாவும் வந்து இதை வந்து செஞ்சோம். முன்ன வந்து அம்மாவுக்கு வந்து மஞ்சளை நம்மளே பூசுகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்களா, அவங்க நம்ம மஞ்சளை அரைச்சி எடுத்துகிட்டு போனோம்னாக்கா பாதத்தில் வச்சு கொடுத்துட்றாங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.